ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் வந்து பார்க்குறோம், சரிங்களா? அண்ட் அஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து பேஸ்ட் ஆன் கிளாஸ் 1 அண்டு கிளாஸ் 2, ரைட்? ரொம்ப பேசிக்காக தான் இருந்திருக்கும். ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த செஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்? அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுல லாஜிக் என்ன? யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஹைட் ஆகி இருக்கும் இல்லையா? அதாவது அந்த சப்ஜெக்ட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இது வந்து கொஸ்டின், அப்போ இது கிடையாது. யூ ஆர் ரிக்வஸ்டட் டு க்ளோஸ் த டோர். அப்போ பாருங்கள், க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறதுடைய பாசிவ் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் டு க்ளோஸ் த டோர். அப்போ இதுவும் கிடையாது. க்ளோஸ் த டோர் ப்ளீஸ், அப்போ இதை ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இம்பரேட்டிவ் கீழே வந்துடும். அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஐ ரிக்வஸ்ட் யூ டு க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐ வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு. அப்போ இது வந்து டிக்ளரேட்டிவாக தான் இருக்கும், சரிங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இங்கே லாஜிக் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து ஹைடாகி இருக்கும், ரைட்டுங்களா? வெளிப்படையாக தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் இஸ் கரெக்ட்லி கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த பேசேஜ். வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் திஸ் இஸ். இது வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆனால் இல்லை, இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. தென் லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். திஸ் இஸ் அன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் அப்படிங்கிறனா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுடைய இன்னொரு பேர் தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அப்போது லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இம்பரேட்டிவ். அப்போ இதுவும் கிடையாது. நெவர் டெல் அ லை. திஸ் இஸ் அ நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது சரியானது. நெவர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. நெவர் டெல் அ லை அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அன் ஒரு அட்வைஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வருது. இன் தட் கேஸ் இது வந்து சரிங்களா? நீதர் ஆஃப் தம் வாஸ் பிரசன்ட். திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அப்போ இது வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த தேர்ட் ஒன். அக்கார்டிங் டு த பேசேஜ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்போ இதில் எது சரியில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும், ரைட்? அப்போ நாட் ட்ரூ அப்படின்னு பார்க்கும்போது an imperative sentence can express a suggestion or a proposal. இது வந்து சரிதான், ரைட்? அப்போ a subject of an imperative sentence is always you but it is not stated. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். every sentence containing the word no is a negative sentence. அப்போ நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நெகட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னா அப்படி கிடையாது. நோ, நன், நெவர், நத்திங், அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் கேட்டகரியில் தான் வரும். அப்போது இது வந்து தவறு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் இதுதான். அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கண்டிப்பாக எப்போவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் முடியும். தென் ஆர் யூ நாட் கம்மிங் வித் அஸ். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். அப்போ இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்னு தெரியுது. அஃபர்மேட்டிவ் அப்படின்னா நத்திங் எல்ஸ், பாசிட்டிவ்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இங்கே நாட் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக நெகட்டிவ். அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். Then fifth one, the sentence I have never seen such a sight can be best categorized as. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி கேட்டகரி வரும்போது பங்க்சுவேஷன்ஸ் செக் பண்ணுங்கள். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். எக்ஸ்க்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்லேயும், கொஸ்டின் வந்து கொஸ்டின்லேயும் முடியும், கொஸ்டின் மார்க்லேயும் முடியும் இல்லையா? அப்போது இதில் வந்து பாருங்கள், ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ சைட். அப்போது ஃபுல் ஸ்டாப்பில் முடிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஆனால் டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷனே இங்கே கொடுக்கல. ஏன்னா டிக்ளரேட்டிவ்க்கு பதிலாக அதனுடைய இன்னொரு டேமான அசர்ட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிளியர்? டிக்ளரேட்டிவ்க்கு பதிலாக அசர்ட்டிவ் பயன்படுத்தியிருக்காங்க. நெவர் அப்படிங்கிறது ஈக்குவலன் டு நாட், ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லையா? அப்போது இது வந்து ஒரு an assertive நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். Which of the following is not a negative word according to the list provided in the passage? Neither negative, none negative, not negative. இந்த இடத்துல neither nor அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், ரைட்? கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஒரு கன்ஜங்ஷனுடைய டைப் அது, ரைட்? உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அ நெகட்டிவ் வேர்டு. அப்போது ஆப்ஷன் சி வில் பி த டி வில் பி த ரைட் ஆன்சர். Let's discuss the matter. According to the passage, the subject of this sentence is. அப்போ இந்த இடத்துல லெட்ஸ் டிஸ்கஸ் த மேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? இதில் பாருங்கள், இந்த லெட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ், ரைட்? இப்போ இந்த இடத்துல அஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ், லெட் அஸ் டிஸ்கஸ் த மேட்டர். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் அன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்? அசர்ட்டிவ் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதனுடைய இன்னொரு பேர். ரிப்பீட்டடாக இதே கான்செப்ட் வருது. அப்போது இதில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது, அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது. த ஸ்டார்ம் வாஸ் டெரிபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, அப்போ இது வந்து ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இது கொஸ்டின், இது அகெயின் எக்ஸ்க்ளமேஷன், அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ் டு நாட் ஸ்மோக் ஹியர் திஸ் சென்டென்சஸ். அப்போ ப்ளீஸ் டு நாட், ப்ளீஸ் இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட், அப்போ கண்டிப்பாக இது வந்து இம்பரேட்டிவ் கேட்டகரியில் வரும். நாட் வந்திருக்கு, அப்போ அது வந்து ஒரு நெகட்டிவ், சரிங்களா? அப்போ போத் அன் இம்பரேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். If a sentence expresses very strong feeling which may be of joy, sorrow, surprise. அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஃபீலிங் ஆஃப் ஜாய் ஆர் சாரோ இல்லைனா ஏதோ ஒரு உணர்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வந்து ஒரு டெஃபனிஷன் பேஸ்டு கொஸ்டின். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை வந்து இப்போ நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி இந்த டேம், கிராமட்டிக்கல் டேமுடைய அர்த்தம் என்ன, அது என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குற மாதிரி இருக்கும். Which of the following is an example of an exclamatory sentence as per the passage's example? I am ruined கிடையாது, ஃபுல் ஸ்டாப்பில் முடிச்சிருக்காங்க, டிக்ளரேட்டிவ். தென் how sad, இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு எக்ஸ்க்ளமேஷன் தான், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். how sad it is, இது சொல்கிற விதத்தை பொறுத்து மாறும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருக்காங்க. நோ, இட் இஸ் வெரி சேட், இதுவும் கிடையாது, ரைட்? இப்போ ரிமைனிங் எல்லாமே டிக்ளரேட்டிவில் இருக்குது, பி மட்டும்தான் எக்ஸ்க்ளமேட்டிவில் வருது. கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், த இம்ப்ளைடு சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படிங்கிறது தான் இம்ப்ளைடு சப்ஜெக்ட். கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இம்பரேட்டிவ் கீழே வரும். இம்பரேட்டிவில் எப்போவுமே யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருக்கும், ரைட்? இன் தட் கேஸ் யூ வில் பி த ரைட் ஆன்சர். Which of the following sentences is a negative sentence? நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கணும் இல்லையா? நோ, நாட், நெவர், ஹார்ட்லி, ரேர்லி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாட் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஷீ இஸ் நாட் அ குட் டான்சர், அப்போ ஆப்ஷன் சி. They did not complete the work on time. The type of sentence, இது வந்து they did not complete the work on time. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அப்போ இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலே அது வந்து டிக்ளரேட்டிவ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? டிக்ளரேட்டிவுடைய இன்னொரு டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அசர்ட்டிவ். ரிப்பீட்டடாக நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், ப்ளீஸ் நோட் தட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாட்டும் இருக்குது. அப்போ நெகட்டிவ் அசர்ட்டிவ். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். வாட் அ லவ்லி பென், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரம் த சென்டென்ஸ். இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். Work hard for the examination. According to the passage, the sentence express. இந்த இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது உங்களுடைய புரிதல் என்னென்னு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய புரிதல் என்ன, அதனுடைய ஒரு ஈஸி வேர்ஷனை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒர்க் ஹார்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன், அப்போ இது வந்து ஒரு அட்வைஸ், ரைட்? இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். Which of the following statements about sentences is correct based on the passage? All sentences that end with an exclamation mark are imperative. கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கில் முடிஞ்சதுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். A sentence can be both imperative and negative. இருக்க முடியும், ரைட்? A sentence can be both imperative-ஆக இருக்கும், at the same time do not smoke அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது imperative, at the same time negative-ஆக இருக்குது. An interrogative sentence can never be negative. கிடையாது. ஆர் யூ நாட் கம்மிங் வித் மீ, என் கூட நீ வரலையா? ஆர் யூ நாட் கம்மிங் வித் மீ, அதை நாட்டையும் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுறோம். அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆல் அசர்ட்டிவ் சென்டென்சஸ் ஆர், அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மஸ்ட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். கிடையாது. அந்த சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நாட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும், உருவாக்க முடியும், ரைட்? அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். Let's move on to the next one. The sentence, I do not have any money,
இஸ் அ நெகட்டிவ் primarily because it contains the word not. ரைட்டுங்களா? இந்த இடத்துல எனி அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு நெகட்டிவ் வேர்டு தான், ஆனால் ஆப்ஷன்லேயே இல்லை. நார்மலாக நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்? பாருங்கள், அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், நாட் இல்லாத வார்த்தை. இப்போ டோன்ட், இதில் வந்து டோன்ட் டாக் அப்படின்னா இந்த இடத்துல நாட் வந்துடுச்சு கிடையாது. நெவர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு நாட். அப்போ சிட் டவுன் குவைட்லி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் டி. இஃப் a sentence has a negative word, the passage classifies it as a negative sentence regardless of its type. அசர்ட்டிவ் கிடையாது, இன்டராகேட்டிவ் கிடையாது, எக்ஸ்க்ளமேட்டரி கிடையாது. ஆப்ஷன் ஏ. அது என்ன சென்டென்ஸ்? அதாவது இந்த நாலில் நம்ம 5 கூட பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில். லைக் டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்டராகேட்டிவ், தென் எக்ஸ்க்ளமேட்டரி, அதை தாண்டி ஆப்டேட்டிவ், பிளெஸிங் அண்ட் கர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதில் எதில் வந்தாலுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டைப், அதை நாட் அப்படிங்கிறது வந்திருந்தால் அது நெகட்டிவ், அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு வந்திருந்தால் நெகட்டிவ். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த சபார்டினேட் கிளாஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ஷியல் மீனிங் கொடுக்கணும் இல்லையா? I know that she is honest, right? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா that she is honest, right? இது வந்து ஒரு subordinating conjunction அப்படின்னு எடுத்துக்கலாம். Then she is honest, that she is honest. அப்போ I know main class, that she is honest வந்து பார்த்தீங்கன்னா subordinate class. Option B will be the right answer. Identify the phrase in the following sentence. The students went to the library after the class. அப்போ இந்த இடத்துல ஃப்ரேஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஆனால் இதில் நோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் வந்து இருக்காது. அப்படி பார்க்கும்போது டு த லைப்ரரி ஆஃப்டர் த கிளாஸ், பாருங்கள், டு த லைப்ரரி ஆஃப்டர் த கிளாஸ், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வித்தவுட் த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். அப்போ ஆப்ஷன் டி, பி அண்ட் சி வில் பி த ரைட் ஆன்சர். Then which of the following is a phrase? When the bell rang, இது வந்து ஒரு பார்ஷியல் மீனிங் கொடுக்குது பாருங்களேன். இப்போ சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ரைட்? Then because he was late, அகெயின் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ். although she was tired, இதுவுமே வந்து சபார்டினேட் கிளாஸ். அப்போ இதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் காம்பினேஷனில் இருக்கிறது ஆப்ஷன் சி. சி வில் பி த ரைட் ஆன்சர். Identify the subordinate class in the following sentence. When the teacher arrived, the students became silent. Identify the subordinate class அப்படின்னா partial meaning கொடுக்கணும். When the teacher arrived, இப்போ பாருங்கள், the students became silent அப்படின்னா அவன் அமைதியாயிட்டான். அந்த இடத்துல ஒரு ஃபுல் மீனிங் கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துருச்சு. ஆனால் when the teacher arrived அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் வந்ததும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இது ஒரு பார்ஷியல் மீனிங் தான் கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இதுதான் சபார்டினேட் கிளாஸ். Identify the infinitive phrase in the following sentence. Infinitive phrase, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த infinitive அப்படின்னா டூக்கு அப்புறமா verb 1 இருக்கும். verb 1னா ப்ரெசன்ட் verb இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். He went to the library to read the book. இந்த இடத்துல 2 டூ இருக்குது பாருங்களேன். to library, to read. இந்த to library வந்து பார்த்தீங்கன்னா டூக்கு அப்புறமா நவுன் வந்துருக்கு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? டூக்கு அப்புறமா ப்ரெசன்ட் வேர்ப் வந்திருக்கணும், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது டு ரீட் வில் பி த ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த சபார்டினேட் கிளாஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். சபார்டினேட் கிளாஸ் மறுபடியும் த பாய் ஹூ ஒன் த ரேஸ் ரிசீவ் த ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வேர்டாக பயன்படுத்தாமல் ஒரு கனெக்டராக வந்து பயன்படுத்தியிருக்கோம். இல்லைனா இதை வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? அப்போது இந்த ஹூ இருக்கிற ரீஜன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபார்டினேட் கிளாஸாக இருக்கும். நாட் ஒன்லி ஹூ, இந்த WH வேர்டு இந்த மாதிரி இடையில ஒரு கனெக்டராக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சபார்டினேட் கிளாஸோடைய சைனாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஹூ ஒன் த ரேஸ். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃப்ரேஸ் தட் ஃபங்க்ஷன் அஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். அப்போ ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஷீ என்ஜாய்ஸ் ரீடிங் நாவல்ஸ், ரைட்? ரீடிங் நாவல்ஸ். இப்போ பாருங்கள், ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இந்த இடத்துல நாவல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், ரைட்டுங்களா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரீடிங் நாவல்ஸ் டுகெதர் இப்படி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜெரன் ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தட் வில் பி த பெட்டர் ஒன், ஜெரன் ஃப்ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரீடிங் நாவல்ஸ் தான் சரியான ஆன்சர்.
அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம், சப்ஜெக்ட்டும் வேர்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது, ரைட்? இந்த காம்பினேஷன் வந்து இருக்காது அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஃப்ரேஸில் வேர்பு வருமானா நான் ஃபைனைட் வேர்ப் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். நான் ஃபைனைட் வேர்ப் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம், ரைட்? அப்போ இந்த நான் ஃபைனைட் வேர்ப் எதெல்லாம் அப்படின்னா 2 + V1 அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா V4 அண்டு V3. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். V4 இஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், V3 இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனைட் வேர்ப் ஃப்ரேஸில் வரலாம். அப்படி பார்க்கும்போது ரீடிங் V4 வரலாம், ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் C will be the right answer. Then identify the finite verb in the following sentence. They have completed their assignment. பாருங்கள், நிறைய பேர் இதில் completed அப்படின்னு போட்டிருந்தீங்க, ரைட்? இந்த completed வந்து கிடையாது. இந்த இடத்துல completed அப்படிங்கிறது V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நிறைய பேர் இந்த ஐஎன்ஜி இருக்கிறதும் இல்லை இடியில் முடிகிறதும் ப்ரெசண்ட் பாஸ்ட் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி இப்போ பிளேயிங், பிளேய்டு இந்த ரெண்டு வார்த்தையுமே உங்களுக்கு வந்து காலத்தை காமிக்காது. இந்த காலத்தை காமிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஆம், இஸ், வாஸ், வேர், ஹாவ், ஹேஸ், ஹேடு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டைமவே சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் கிடையாது. they have their assignment, completed their assignment. அப்போ ஆப்ஷன் B will be the right answer. பாருங்கள், இங்கே they இருக்கிறதுனால have வந்திருக்கு. இதே he இருந்தது அப்படின்னா இது has-ஆக இருந்திருக்கும், ரைட்? இதே past அப்படின்னா had-ஆக மாறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா என்ன? ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிறது எந்த வேர்பு காலத்தை பொறுத்தும் அந்த சப்ஜெக்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் வேர்ப். அப்போது இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் வேர்ப். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியலை அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வி வில் ரிப்ளை. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் கண்டெயின் நான் ஃபைனைட் வேர்ப்? அப்போ நான் ஃபைனைட் வேர்ப்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 + V1 இன்ஃபினிட்டிவ் இருக்கலாம், V4 இருக்கலாம், V3 இருக்கலாம், ரைட்டுங்களா? ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், இது வந்து ஃபைனைட் வேர்ப் கிடையாது. ஹீ வென்ட் டு த மார்க்கெட், பாஸ்டில் ஃபைனைட். ஐ வாண்ட் டு லேர்ன், பாருங்கள், டு லேர்ன் இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. ஆப்ஷன் C will be the right answer. Identify the main class in the following sentence. அப்போ மெயின் கிளாஸ் அப்படின்னா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும். ஆல்தோ ஹி வாஸ் டயர்டு, அவன் டயர்டாக இருந்த பொழுதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பார்ஷியல் மீனிங் தான் கொடுக்குது. அப்போ இது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ். ஹீ கண்டினியூட் ஹிஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ், ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் C will be the right answer. ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை சொல்லுங்கள், கேளுங்க, ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். Do better, let's succeed together. Thank you.